ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீ தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க. அதை கேட்காம என் ஆட்கள் மற்றவங்கலாம் வருவாங்கன்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான அரசியல் சார்? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு தான் சொல்றாரு. அதுதான் அர்த்தம். தன்னில முடியாதது முடியாது சார். இது கிட்டத்தட்ட சர்க்கார் படம் தான். சர்க்கார்ல வந்து அன்னைக்கு எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குன்னு தெரியாதனால நடிகர் வந்து அன்னைக்கு காலைல எந்திரிச்சு வீடியோ போட்டு 11 மணி ஆயிடுச்சா இப்ப வெளியே வாங்க, அது இன்னைக்குமே தெரியாது விஜய் அந்த கோமலத்தனை பண்ணால் பண்ணுவார். யாரும் சொல்லுவாங்க தம்பி அதான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டை விட்டு வரமாட்டேன். விஜய் சொல்லிட்டாருப்பா, தூய்மை பணியாளரை பத்தி பேசிட்டார்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறது எப்படி பாக்குறேன் சார்? அவருக்கு வந்து எழுதி கொடுக்குறவங்க பெருசா டீட்டெயிலுக்குள்ள போறது இல்லை. அவங்கள மேம்போக்கா சில நேரங்கள் வந்து அரசியல் தெரியாதவங்க எழுதி கொடுக்குறாங்க. கூகுள் பண்ணா என்னென்ன போராட்டம் நடக்குது, ஓ ரைட் ஓகே ரைட் போராட்டம் எழுதிடுறது. விஜயும் டீட்டெயில்ஸ் கேட்கறது இல்லை. ஸோ பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே ரேஷன் கடை பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. ஆனால் ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலம்னு வளர்றாருன்னா அது என்ன அர்த்தம்? அது இல்லாமல் ஆதவ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அடுத்த 50 வருஷத்துக்கான பாண்டிச்சேரிக்கான பிளானை என் தலைவர் சொல்ல போறான். உண்மையிலே பல நேரங்கள தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா ஒரு கூட்டிட்டு வர நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன் சார். நான் லைவ் அதிர்ச்சி 50 வருஷத்துக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நிகழ்காலத்துல உனக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையானே தெரியல. நீ என்ன அடுத்த 50 வருஷத்துக்கு பேச போற? முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டம் போட்டு 1.5 லட்சம் பேர் வந்திருந்து இந்த முதலமைச்சர் வேணுமானா ஆமா தான் சொல்லுவாங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி போறாரு, அங்க ஒரு 1.5 லட்சம் பேர் நிக்கிறாங்க, ஆமா எடப்பாடி பழனிசாமி தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சீமான் போனாலும் சீமான் தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து இல்ல இல்லங்க வேணாம் நீங்க சொல்ற மாதிரி சீமான் வேணும்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படை புரிதலே இல்ல சார் அவருக்கு. அதுதான் சார் பேசிக் சார். இது டிஎம்கே டிவிகே டிஎம்கே முடிஞ்சு போச்சு கதம் சொல்லிட்டு அதுதான் சார் என்னோட பேச்சு. அடுத்து நான் அதான் தொடங்குறது. விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம், அதை நம்ம வந்து மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு ஏதோ ஒண்ணு. ஆனா அவங்க பிரச்சாரங்கிற கான்செப்ட்ல நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் ஒரு ஓரமா வச்சு பார்ப்போமே. அவர் பேசுற பேச்சுகள்ல முதல் பேச்சு நம்ம எப்பவுமே பார்த்திருப்போம். ஒரு தலைவர் வந்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல இருக்கிற உற்சாகம் தான் முக்கியம். அதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா கலைஞர் அவர்களோட அந்த வார்த்தை, என் உயிரினு மேலான உடன்பிறப்பு, எம்ஜிஆர் அவர்களுடைய வார்த்தை ரத்தத்தின் ரத்தமே, அம்மையார் அவங்களுடைய வார்த்தைகள், எல்லாரோட வார்த்தைகளுமே அந்த தொடக்கமே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இவர்கிட்ட அது இல்லை. அது நம்ம வந்து பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். நெஞ்சில் குடியிருப்போம் கடைசியில சொல்லுவாரு, அது வேற விஷயம். ஆனா முதல் பேச்சே விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, நான் உங்கள்ட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைவர் தொண்டன் நீதி கேட்டு வந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு கூட்ட நடத்தையே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த எஸ்ஓபி இருக்கு, அது ஸ்டாலின் சார் ஆபரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லி சொல்றாரு. சரி, அது விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. இவங்க எந்த இடத்துல கூட்டம் நடத்த அனுமதி கேட்டாங்க, அந்த கூட்டத்துக்கு எங்க அனுமதி மறுக்கப்பட்டது சார்? சார் அதாவது முதல்ல சார் இந்த எஸ்ஓபிங்கிற விஷயம் ஏன் வந்துச்சு? விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் வந்துச்சு. அது விஜய் கட்சி ஆரம்பிச்சா உடனே விஜய் பாத்தீங்களா நானே சொல்றேன், இதான் சொல்றேன், ஸ்டாலின் எனக்காக வேணும் எஸ்ஓபி கொண்டு இல்ல. நீங்க பண்ற எல்லா போக்கிரித்தனங்களும், நீங்க எவ்வளவோ ரூல்ஸ் போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு அரசாங்க போலீஸ் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. சார் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நீ ரொம்ப தூரம் வந்து இந்த பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு போகாதீங்க சார், டிராஃபிக் ஆகுது, பிரச்சனை ஆகுது, அப்படிதான் போவேன். உங்க வண்டியை நிறைய பேர் பின்தொடரக்கூடாது, சைட்ல பைக்கை வரவிடாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்க, மரத்துல ஏறாதீங்க, தொங்காதீங்க, இது எது சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் போய் நான் என்ன சொல்லுவேன், வெளியே போய் என்னை கையை கூட அசைக்க விட மாட்டேங்கிறாங்க, காலை கூட அசைக்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, எந்த தேதியில் பர்மிஷன் கிடைக்காதோ அந்த தேதியில் போய் வாங்குறது. விநாயகர் சதுர்த்தி என்னைக்குப்பா 4ஆம் தேதி, அப்போ நீ 5ஆம் தேதி போய் பர்மிஷன் கேளு, இல்லை 3ஆம் தேதி போய் பர்மிஷன் கேளு. அப்போதான் போலீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து வெளியே வர மாட்டார் அடிக்கடி. ஆனால் வெளியே வர மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணும். அதே மாதிரி எஸ்ஓபியில் என்னப்பா இருக்கு அனுமதி சார், 5000 பேருக்கு தான் அனுமதி. நீ அப்போ ஒரு 50,000 பேர் வரணும் எழுதி கொடு, 75,000 பேர் வரணும் எழுதி கொடு, அப்போதான் உனக்கு பர்மிஷன் கிடைக்காது. இதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க சார், தொடர்ச்சியா. ஆமா, நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம் சார். அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 60 நாட்கள், எனக்கு தெரிஞ்ச 60 நாட்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல எல்லா தலைவர்களும் எல்லாரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, இப்ப எடப்பாடி பழனிசாமி, இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் வந்து யாருக்காவது தொல்லைப்படணும்னு நினைச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தொல்லை கொடுக்கணும். ஆமா, இல்ல பாஜக மோடி வராரா, அவரோட கூட்டத்தை ரத்து பண்ணணும், அவர் இறங்கவே கூடாது ஊர்லயே. அவருக்கு நீங்க உங்களோட ஜனநாயக உரிமை அது, என்னோட ஜனநாயக உரிமை அதுதான். நான் வந்து வேணும்னு யாரும் தடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்க பண்ற எல்லா அட்ராசிட்டிஸையும் போலீஸ் பொறுத்து சார். இன்னைக்கு கூட நான் எனக்கு உண்மையில கோவம், சேலத்துல 5000 பேர் தானே அனுமதி, ஏன் கடைசியில போலீஸ் எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க சார்? அதை விட கொடுமை சார், அவர் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஒரு பெண் காவலரை 2 வீலர் வச்சு தூக்கிட்டு அடிச்சிட்டாங்க, பிடிச்ச அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணணும்ல சார். நான் தான் சொல்றேன் சார், உண்மையிலேயே விஜய் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி காவல்துறையிடம் தமிழ்நாடு காவல்துறை கத்துக்க தான் செய்யணும். கண்டிப்பா. ஈசா சிங் சொன்னாங்கல்ல, 40 people have died. ஆமா,
அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா புஷி ஆனந்த் சல்ப்னு அரைஞ்சு இந்த வேலையை பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்டம் போட மாட்டாங்க. தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை பரவாயில்ல லீனியன்ட்டா இருந்துட்டே இருக்காங்க. அதை இவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சார் எந்த இடத்துல அனுமதி மறுப்புங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து முதல்ல இருந்தே சொல்றேன், விக்கிரவாண்டியில இருந்து சார் மாநாடு போட்டீங்கன்னா எல்லாருக்கும் 30 ரூல்ஸ் கொடுப்பாங்க சார். சார் பிரதமர் மோடி வர்றாரு, நீங்க அதுல ரூல்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. ஏகப்பட்டது இருக்கு. மதுராந்தகத்துக்கு நிறைய கொடுத்திருந்தாங்க. ரோட் ஷோ போக கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. சார் அவர் அஸ்வத்தமன் வந்து திண்டிவனத்துல வெயிட் பண்றாரு. அங்க இருந்து வர்ற கூட்டத்தை டிவிஷன் பண்றதுக்கு அங்க வெயிட் பண்ணி அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் நடக்கிறது. அதுதான் சொல்றேன் சார். ஏன்னா அந்த அரசியல் கட்சிகளுக்கு அது புரியும் சார். ஏன் காவல்துறை அதை பண்றாங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது அரசியல்னால என்னன்னு தெரியாதனால எங்களுக்கு எதனால போட்டு முடக்குறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. இன்னொன்னு அவர் எப்படியாவது ஸ்டாலின் வந்து விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பேசணும்னு ரொம்ப மெனக்கட்டுறாரு. நானூறு ரவுடி தான் என்னென்னமோ ஒரு ஜெயிலுக்குலாம் ஏறி பாக்குறாரு. நான் இப்ப சொல்லவே மாட்டேன், நான் ஏன் சொல்லணும், நான் கடந்து போயிருவேன். இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நக்கல் பண்ணிட்டு போயிருவேன். அவ்வளவு அந்த ரேஞ்சில் தான் அவங்க டீல் பண்றாங்க. ஆனா இவரு தொடர்ச்சியாக எப்படியாவது கொண்டு வந்துடணும், அதுக்காக ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்னொன்னு இந்த எஸ்ஓபியை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறாங்க சார். கோர்ட்ல விவாதம் நடந்தது சார். ஆமா, ஏஜி விவாதிக்கிறாரு, ஐடிஎம்கே லாயர்ஸ் இருக்கிறாங்க, இந்த லாயர்ஸ் இருக்காங்க. அப்போ அறிவழகன் இந்த டிவிகே லாயர் இருந்துச்சு, எங்களுக்குன்னே ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறாங்க. அப்படி என்னப்பா ரூல்ஸ் போட்டீங்க? மரத்தில் ஏறக்கூடாது ரூல்ஸ் போட்டிருக்கோம் சார். அதுக்கு ஜட்ஜு கேட்கிறாரு ஐடிஎம்கே லாயர்ட்டா, உங்க கட்சிக்காரங்க ஏற மாட்டானா? அதெல்லாம் ஏற மாட்டா சார். சிரிக்கிறாங்க சார் அவங்க. சார் இந்த மாதிரி கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க, ஜட்ஜே சொல்லி அப்போ உங்களுக்கு எஸ்ஓபி போட்டு தானே பார்க்கணும். நீங்க உங்க கட்சி மரத்தில் ஏறான்ல, அப்போ எஸ்ஓபி போட்டு தானே ஆகணும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? அப்போ இந்த எஸ்ஓபிக்கு காரணமான கட்சியே நீங்க தான். எஸ்ஓபியை வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க வேற எந்த கட்சி கூட்டத்திலையும் எஸ்ஓபியில ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது சார். இன்னொன்னு பெரிய கட்சி, சின்ன கட்சி, எல்லா கட்சி கூட்டங்களும் பாக்குறோம். கடைசி ஐஜேகே வரைக்கும் பார்த்தோம் சார். அவங்க வந்து ஒரு கூட்டம் போட்டா சாயந்தரம் கூட்டமா பரவாயில்ல சாமியான போடு, வர்ற மக்களுக்கு வந்து வெயிலோட தாக்கம் இருக்கக்கூடாது, சேர் போடு, சாப்பாடு போட்டுரு, சாப்பாடு வேஸ்டானா கூட பரவாயில்ல சாப்பாடு போட்டுரு, தண்ணி பாட்டில் இன்ஷூர் பண்ணு, டாய்லெட் இன்ஷூர் பண்ணு சார். ரொம்ப இயல்பா நடக்கிற சார். இவங்க எங்க தலைவனை பத்தியா டாய்லெட் வச்சுட்டான், டேய் வச்சுதாண்டா ஆகணும், அது ரூல்ஸ் வச்சுதாண்டா. என்ன வந்த மக்கள் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டாங்களா? எங்க தலைவனை பத்தியா பைப்பு போட்டிருக்கான் தண்ணிக்கு. இதுக்கு 4 இன்ஃப்ளூயன்சர் வேற. ஆமா சார், அதுக்கும் இன்ஸ்டாகிராம்ல அப்படியே இது வரைக்கும் அரசியல் யாருமே செய்யாத மிகப்பெரிய மாற்றத்தை தலைவர் செய்து விட்டார். என்னப்பா செஞ்சார்? சேர் போட்டிருக்காரு. சேர் போட மாட்டியே நீ? ஒரு சேர் பர்சன் கூட கிடையாது, அவருக்கு தான் சார் போடுவாங்க, இவருக்கு கீழே போட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சார் எங்கேயும் இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவர் அதை உருவாக்கணும்னு கிரியேட் பண்றாரு. அடுத்த ஒரு கேள்வி சார் என்னன்னா, அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க, என் வீட்டு அட்ரஸ் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க எனக்கு வீடு தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறாரு. இந்த மாதிரியான பேச்சு, தமிழ்நாடு முழுக்க எனக்கு வீடு இருக்கு, அங்க எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அட்ரஸ் இருக்கு, முகவரி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. போன கடந்த கூட்டத்துல ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. இந்த அக்கறையான பேச்சோ அல்லது வந்து ஒரு விளம்பர மாதிரியான பேச்சோ ஓகே, அது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் தான் பண்றாரு. ஆனா நம்ம அவர் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்றது, நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் 2வது இடத்துல இருக்கேன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீ தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க. அதை கேட்காம என் ஆட்கள் மற்றவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாது என்ன மாதிரியான அரசியல் சார்? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு தான் சொல்றாரு. அதுதான் அர்த்தம். தன்னில முடியாது சார். இது கிட்டத்தட்ட சர்க்கார் படம் தான். சர்க்கார்ல வந்து அன்னைக்கு எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குன்னு தெரியாதனால நடிகர் வந்து அன்னைக்கு காலைல எந்திரிச்சு வீடியோ போட்டு 11 மணி ஆயிடுச்சா இப்ப வெளியே வாங்க, அது இன்னைக்குமே தெரியாது. விஜய் அந்த கோமலத்தனை பண்ணால் பண்ணுவார். யாரும் சொல்லுவாங்க தம்பி அதான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டை விட்டு வரமாட்டேன். எனக்கு அதனாலதான் விஜயும் ஒன்றாக சேர்ந்து வருவார்கள். அவங்க வருவாங்க, வீடு வீடா வந்து அவங்க வந்து வாக்களிக்க வருவாங்களே தவிர என்ன பிரச்சாரத்துக்கு கூப்பிடாதுங்கிற அவர் பல டைரக்ஷன் இண்டிகேட் பண்றாரு. பனையூர் என் வீடு தானே, பனையூர்ல இருந்தே நான் கேட்கிறேன் சார். முன்னாடி சொல்லிருக்கேன், நீங்க வந்து இப்போ ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கு விஜயோட ஓட்டு வந்து வேணும் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா அந்த தொகுதி மக்கள் பனையூர் கிளம்பி வரணும். கண்டிப்பா மதுரை மக்கள், அண்ணே இன்னைக்கு மதுரையில இருந்து வந்திருக்கோனே, நீ ஓட்டு கேளுங்கண்ணே, நாங்க எல்லாம் நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பாக்குறோம். மதுரை மக்கள் எனக்கே ஓட்டு அளிச்சிருங்க, நீ கிளம்பா, அடுத்த மேட்ச் யாருப்பா திருச்சி வாங்க, அடுத்த மேட்ச் யாருப்பா விக்ரவாண்டியார். இதுதான் சார் விஜய் எதிர்பார்க்கிறாரு. என்ன சார், இறந்து போனவங்களே பாக்குறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பனையூருக்கு தேடி வர வேண்டியதா இருக்கு. அப்போ ஓட்டு கேட்கணும் நீ வா. எனக்கு தெரிஞ்சு சார், துஷ்டி கேட்கறவங்க அவங்க மனதுக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து அங்கே போய் உட்காந்து பார்த்தது முதல். இதில் வேற பலரும் சொல்றது அவர் காலில் விழுந்து அழுதாரு பாத்தீங்களான்னு. ஏன்னா நீங்க காமிச்சதாண்டா பார்க்க முடியும். நீங்க கதறி கதறி அழுதாரு, எல்லார் காலையும் விழுந்தாரு. அதுல வேற ஒவ்வொருத்தரையும் 1/2 மணி நேரம் அழுதாராம். உள்ள மொத்த ப்ரோக்ராமே 1 hour 15 minutes. நீங்க கொடுத்த ஆதாரம் தாவேக்கா இதுல வந்தது. மொத்தம் 41 குடும்பத்துக்கு 1 hour 15 minutes மொத்தத்தில் 5 நிமிஷம் கூட இருக்காது. ஆமா சார், ஆமா. இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்ந்து சார் அவரோட பேச்சில் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கிறோம். அதுல குறிப்பா சொல்ல போனா கடந்த பேச்சுகள் எல்லாம் சொல்லும் போது ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுக குறையடிச்சு பேசியிருந்தார். சேலங்கிறது எடப்பாடியார் அவருடைய கிரவுண்டு, அவரோட பிறந்த தொகுதி, அவரோட சொந்த தொகுதி வேற. அங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏடிஎம்கே வந்து அட்டாக் பண்ணாம
கடந்து போனதுக்கு காரணம் என்ன? அடி அந்த அளவுக்கு அடி சார். கொழுந்திருக்கு. ஏடிஎம்கே அடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு ஆதரவாலாம் இருந்தாங்க. கரூர்ல எல்லாம் ரொம்ப ஆமா. காப்பாத்தியே விட்டாங்க. நான் ஆமா. எனக்கு அதனால வருத்தம் தான். ஏன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்துல இவருக்காக போய் பேசுறாரு? என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் கரூர்லயே பேசியிருக்க வேண்டிய பேச்சு, திமுகவும் தவறு செய்தது, விஜயும் தவறு விஜய் செய்தார் சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டான தலைவரா இருந்திருப்பாரு. எனக்கு அதுல உண்மையில வருத்தம் இருந்துச்சு. இல்ல அவர் சொன்னது கூட சார் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குங்கிறது ஒரு விஷயம் பொறுப்பு இருக்குன்னு சொன்னார். ஆனா இது சேர்த்து பண்ணிருக்கணும். அது இல்லாம போது இவ்வளவு காப்பாத்தி விட்டும் விஜய்க்கு வந்து அந்த நன்றி விசுவாசம் இல்ல. அதற்கு பிறகு ஊழல் சக்தின்னு ஒன்று புதுசா இன்னொன்னு சொல்ல போனா விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து எல்லாரும் கேட்கும்போது திமுக ஊழல் சக்தினா அதிமுக கொடுத்த நிலைப்பாடு என்ன? ஆமா. அப்ப என்ன சொன்னாங்க? இப்ப நான் எல்லாம் கட்சியில இருக்கும்போது அவங்கள பத்தி பேசாதீங்க, மக்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாங்கன்னு சொல்லி கடந்து போயிருங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு காட்சி மாறுது. அப்ப திடீர்னு ஊழல் சக்தின்னு சொல்லி சொல்றாரு. அன்னைக்கு அடி பிரிக்கிறாங்க. பனையூர் பண்ணையாரை வாய் மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ கை கட்டி எங்க அம்மாட்ட வந்து இன்னும் தெரியாதா அப்படின்னு சொன்னா அடி தாங்க முடியாம நம்ம பேச வேணாம் அப்படின்னு அவர் மறுக்கிறார். இன்னொன்னு, அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால என்ன பண்றாங்க? சார் நீங்க பேசக்கூடாது சார். என்னங்க சொல்றீங்க? நான் பேசக்கூடாதா? நான் எப்படி பேசாம இருக்கிறது? அதுக்குன்னு டக்குன்னு என்ன பண்றாங்க? புசியானதே பேச மாட்டாரு சார். நீ அதனாலதான் சார் யாருமே பேசல. செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேச வைக்க கூடாது என்பதற்காகவே யாருமே பேச வேணாம், மாவட்ட செயலாளரும் தலைவரும் பேசுவாங்க, கூட்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வராங்க. அப்ப செங்கோட்டையன் இப்ப என்ன யோசிப்பாரு? படிச்சு சொன்னாங்க போகாத இன்னைக்கு கிட்னி உருவாங்க வாய் முடிட்டு உட்காருன்னு இன்னைக்கு போய் மாட்டிட்டு இருக்காரு சார். அவர் பயங்கர மன உளைச்சல் இருக்கார் சார். அவரு செங்கோட்டையன் பயங்கர மன உளைச்சல் இருக்காரு. இந்த கேள்வி கேட்டா கூட அவர் மன உளைச்சல் இருக்குன்னு வர்றது தகவல் தானே. விவாதத்துக்கு வரீங்களா? எங்கப்பா இருக்கீங்க? உங்களெல்லாம் பெரிய ஜெர்னலிஸ்ட் நினைச்சு ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட போறானா? ஒன்னும் நீங்க அந்த தாவேக்கா வச்சு தானே ஓட்ட போறீங்க. அந்த மாதிரி ஆக போகுது. இந்த ஊடகவியலர்களை பார்க்கும்போது சார் நம்ம பார்த்துருப்போம், பல்வேறு கருத்துக்கள் நம்ம வந்து இருக்கும். எல்லாருக்குமே கொள்கைகள் இருக்கும். இப்போ யாருமே வந்து அவங்க வந்து தாவேக்கா மேலே ஸ்டெப் எடுக்கிற நம்ம வந்து எதுவுமே சொல்ல போகிறதில்ல. திமுக ஆதரவாளராக இருக்கலாம், அதிமுக ஆதரவாளராக இருக்கலாம். அதுதான் எங்கேயுமே நடுநிலைங்கிறது கான்செப்ட் கிடையாது. அது பொய்யான ஒரு வாதம். ஆனால் அதுக்காக தாவேக்கா பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் சரி, திமுக அதுதானே பண்ணுது, அப்போ நாங்கள் இதை தான் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் எந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் இவங்களை நம்ம எப்படி நம்ம அணுகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்த விதமும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா மாறுது சார். இது தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பேச்சில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முதல்வர் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது இவர் வந்து முதல்வர் எதுக்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்படி சொல்லும்போது போராட்டங்கள் வரிசையாக சொல்றாரு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, சொல்ல போனால் 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சிருச்சு. நிறைய போராட்டங்கள் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றா சொல்லி இதுல இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் முதல்வர் அவர்கள்னு சொல்லிட்டு போன உடனே விஜய் அவர்கள் எல்லா விஷயத்திலும் டச் பண்ணி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான வாதம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? ஏன்னா ஒரு இன்னைக்கு அங்கன்வாடி அவங்களுடைய போராட்டம் காரணம் வேற, சம ஊதியம் சம விலைக்கு காராட்டம் வேற, தூய்மை பணியாளர்களோட போராட்டம் வேற, ஜாக்டோஜியோ அவங்க போராட்டம் வேற, இன்னைக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் வேற. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட போராட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. எதுவுமே வந்து ஒரே மாதிரியான போராட்டங்கள் கிடையாது. அதை தாண்டி மக்களுமே பல விதமான போராட்டங்கள் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். விலைவாசி உயர்வுல இருந்து மின்கட்டண உயர்வுல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் சொல்லிட்டாருப்பா, தூய்மை பணியாளரை பத்தி பேசிட்டார்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறது எப்படி பாக்குறேன் சார்? அவருக்கு வந்து எழுதி கொடுக்குறவங்க பெருசா டீட்டெயிலுக்குள்ள போறது இல்லை. அவங்கள மேம்போக்கா சில நேரங்கள் வந்து அரசியல் தெரியாதவங்க எழுதி கொடுக்குறாங்க. கூகுள் பண்ணா என்னென்ன போராட்டம் நடக்குது, ஓ ரைட் ஓகே ரைட் போராட்டம் எழுதிடுறது. விஜயும் டீட்டெயில்ஸ் கேட்கறது இல்லை. ஸோ பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே ரேஷன் கடை பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. ஆனால் ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலம்னு வளர்றாருன்னா அது என்ன அர்த்தம்? அது இல்லாமல் ஆதவ ஒரிஜினல் முன்னாடி என்ன சொல்றாரு? அடுத்த 50 வருஷத்துக்கான பாண்டிச்சேரிக்கான பிளானை என் தலைவர் சொல்ல போறான். உண்மையிலே பல நேரங்கள்ல தலைவா ஒரு கூட்டிட்டு வர நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன் சார். நான் லைவ் அதிர்ச்சி. 50 வருஷத்துக்கு அடுத்த 50 வருஷத்துக்கு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தில் உனக்கு ரேஷன் கடை இருக்கா இல்லையானே தெரியல. நீ என்ன அடுத்த 50 வருஷத்துக்கு பேச போற? அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சார் என்னென்ன போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிற லிஸ்ட் போட்டோம் சார். பேசி விட்டுருங்க, அவ்வளவுதான். இதை பச்சா நம்ம பசங்க பாத்துக்குவாங்க. அப்புறம் தான் அந்த விஜய் பாத்துக்குவாரு, இந்த விஜய் பாத்துக்குவாரு, அந்த விஜய் பாத்துக்குவாருன்னு கதை அடிச்சிடலாம். அவருக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகள் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சார். அப்படி தேர்தல் அறிக்கை எப்படி சார் விட முடியும்? தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்குன்னு வேற தேர்தல் அறிக்கை தான் சொல்லணும். ஊர் ஊரா போற மாதிரி ஒரு காட்சி படுத்துறாங்களா? அதுவும் கிடையாது. அது மண்டல ரீதியா சார். இது வரைக்கும் திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை வந்த உடனே இப்ப எப்படி கொள்கையில திமுக இருந்து கொஞ்சம் அதிமுக இருந்து கொஞ்சம் நாம் தமிழ் கொஞ்சம் பிச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப ஜான் வந்து ஒரு டீம் போட்டார். டீம் போட்டு கடந்த 10 வருஷம் 15 வருஷம் திமுக அறிக்கை ஒருத்தர் எடுத்துக்கும், 15 வருஷம் அதிமுக அறிக்கை எடுத்துக்கும், பாஜக எடுத்துக்கோ, காங்கிரஸ் எடுத்துக்கோ, கம்யூனிஸ்ட் விசிகா, இதுக்கு ஒரு டீமை போட்டு இந்த சுத்துறாங்க இல்ல, இதெல்லாம் போட்டோஷாப், இதெல்லாம் ஸோ போட்டோஷாப்ஸ்க்காக வச்சுட்டு பண்றது. இதை வச்சு நீங்க ஒன்று ரெடி பண்ணுங்க. அதுல ஒன்று இதுல ஒன்று. ஆனா இதுல பிரச்சனை கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. ஏன்னா இதை நீங்க வாய் விட முடியாது. எடப்பாடி பழனிசாமி 2000 சொல்லிட்டாரு, ஸ்டாலின் 2000 சொல்லிட்டாரு. விஜய் என்ன பண்ணுவார்? அதே மாதிரி இப்ப வந்து இந்த விடியல் பயணம் இவர் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு.
இவர் அதே மாதிரி பட்டியலினத்தில் கல்யாணமானா அவங்களுக்கு வீடுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இவர் அதே மாதிரி இவங்க வந்து வீட்டு வசதி வாரி ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வேலை வாய்ப்பு அதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது குறிப்பாக இந்த நேரடி கேஷ் கொடுக்குற திட்டங்கள், பெண்களுக்கு இந்த படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் தமிழ் மகன் திட்டம், இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குன்னு திட்டம் சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் விஜய் என்ன செய்வார்? இதில் விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வேணவே வேணாம், இலவசங்கள் தான் அவங்களை வந்து சீரழிக்குது. ஏன்னா இன்னும் இலவசமே கொடுக்க மாட்டேன், 3000 கிடையாது, 1000 ரூபாய் கட் அப்படின்னு தைரியமா சொல்லுவாரா, இல்ல நான் 3000 கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்லுவாரா? இந்த இடத்துல விஜய் எப்படி செய்ய போறாரு? ஏன்னா இன்னைக்கு இந்த 5000 கொடுத்த பிறகு எல்லாருக்கும் அந்த பேச்சு தான் இருக்கு. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா சேலத்துல விஜய் பேசினாரு, பெரிய பேசு போறாலும் ஆகவே இல்லை. ஏன்னா காலையிலேயே இவர் முடிச்சு விட்டாரு. காலைல 5 மணிக்கு பண்ணோன்னா எல்லாரும் என்னன்னா, ஓகேப்பா ஸ்டாலின் போட்டாரு, எடப்பாடி என்னப்பா சொல்லியிருக்காரு, 2000 கொடுத்துருக்காரு, குலவிளக்கு திட்டம் சொல்லியிருக்காருங்க, விஜய் என்னப்பா பண்ணுவாரு? இதுதான் பேச்சு. இதற்கெல்லாம் தேர்தல் அறிக்கைகள் பதில் சொல்லுமா, இல்ல அதெல்லாம் கடந்து போயிடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய அவங்களுக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தன் சர்க்கார் படத்தை பேசுறான், ஒருத்தன் ஜனநாயகன் படத்தை பேசுறான், அவனுக்கு குழப்பம் இருக்கு. ஏன்னா விஜய் ஒரே கூட்டத்துல வீடு இலவசமா கொடுக்கணும், கார் கூட இலவசமா கொடுக்கணுங்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்றாரு, அண்ணன் அப்பெல்லாம் சொல்லல, அண்ணன் வந்து வேற சொன்னாருன்னு இவனா புரிஞ்சுட்டு ஏதோ வளரிட்டு இருக்கான். அப்போ இந்த தேர்தல் அறிக்கைகள்ல என்ன வரப்போகுதுங்கிறது மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. இல்ல ஒருவேளை தேர்தல் அறிக்கை கொடுக்குற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குற என்ன அவசரம் கூட சொல்லலாம் குரூப். ஆனா இதான் சார் ரெடி பண்றாங்க, இந்த மாதிரி ரெடி பண்றாங்க. விஜய்க்கு எவ்வளவு தூரம் டீடைல்ஸ்க்கு போவாரு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இப்போ ஜானுக்கோ இல்ல அதை பார்க்கிறவங்களுக்கோ எதாவது கட் பண்ணணும், எதாவது பேஸ் பண்ணணும், அது மட்டும் தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். இது தொடர்ந்து சார் அவர் சொல்லக்கூடிய விஷயம், அந்த பிஜேபி பத்தி ஏன் பேச மாட்டேங்குன்னு சொல்லும்போது, டார்க்னஸ் ரூமுக்குள்ள ஏன் கல்லெறியணும், டெலிட்டான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சொல்ல போனா குறிப்பிட்ட சில மாநிலம் தவிர இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய ஒரு கட்சி, மாபெரும் வளர்ச்சி கண்ட கட்சி, 15 வருஷம் இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷமா இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கட்சியை இவர் கையாளுற விதம் இதுதானா சார்? பயம் தான் சார் அவருக்கு. சார் நீங்க செப்டம்பர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய் பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. விஜய் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் பயன்படுத்தல. ஸோ இது தொடர்பாளருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஜனநாயகன் பத்தி பேசக்கூடாது, கரூர் சிபிஐ வழக்கு குறித்து பேசக்கூடாது. இது ஓப்பனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டு தவிர எது வேணாலும் பேசுங்க. இது ரெண்டு தான் உங்க பிரச்சனை சார். நாங்க இன்டர்வியூக்கு ஒருத்தர் அணுகினோம். சரி, அந்த கட்சியில அது சொல்லணும், கண்டிப்பா மக்களுக்கும் தெரியணும். ஏன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்காவை பத்தி நீங்க பேசுறது வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்றாங்க. நாங்க இன்டர்வியூக்கு அணுகுறோம் சார். அவங்க முக்கியமான கட்சியில இருந்து வந்த ஒரு நபர், அவங்களுக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கல, மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குன்னு சொல்லியிருந்தவங்க பொறுப்பு கொடுக்காம இப்போ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, சார் கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார், ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார், கொள்கைகளை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார், தலைவரோட பயணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ நான் அதான் கேட்டேன், மேடம் இப்போ நம்ம 2 ஃபோனில் பேசுறதே பெரிய விஷயம் தான் மேடம், அது தவறாக எடுத்துக்க வேண்டாம், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லுங்க சார். எப்படி சார் கூட்டச்சு பேசுறது, தலைவர் பேசுறது டீகோட் பண்ணுங்கன்னா சார் அது பண்ணக்கூடாது சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க சார், அவங்க தான் சார் பண்ணுவாங்க. அப்ப என்னதாங்க அப்ப ஒருத்தரை கூப்பிட்டு இதுதான் உண்மையிலே தாவேக்கா நடக்கிறது. ஏன் தாவேக்கா கட்சி சார்ந்தவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே இது நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது மக்களுக்கு புரியாது, ஏன்னா நம்ம இதுல இருக்கிறனால நமக்கு தெரியுது. யாருமே வர்றது இல்ல சார். அதான் சார் அவங்க சொல்றேன்ல, அப்படியே வந்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. நீங்க சொல்றது 3 பேர் சொல்றீங்களா, அவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜனநாயகன் பத்தியோ சிபிஐ பத்தியோ நீங்க பேசவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப. அதனால நீங்க பிஜேபி பத்தி வாயை திறக்க கூடாது. ஒரிஜினல் போட செய்திகள் கூட்டத்திலேயே டக்குன்னு ஆரம்பிச்சாரு. சிபிஐக்கு எங்க அண்ணன் போகும்போது நான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன், சம அடி கிளிக்க போறாரு. எங்க தலைவர் கூட 7 பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. டேய் டாடி இப்படி இருக்க அப்படிதான் தோணுச்சு உண்மையிலே. சரி பேசி கிழிச்சிருவாரு. இன்னைக்கு திமுக என்ன அடி அடிக்கிறாரு, பாஜக செத்தாண்டா இன்னைக்கு நம்ம யோசிக்கும் போது எங்க தலைவர் கூட 7 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அப்புறம் தான் சிபிஐல ஆபீசர்ஸ் எப்படி செல்ஃபி எடுப்பாங்க, வெளியே நின்று போட்டோ எடுத்தாங்களா, அதான் இவ்வளவு பெருமையா பேசி திரியிறியா நீ. ஒரு வண்டி ஒரு அம்மா வந்து போட்டோ எடுத்து டெல்லியில வச்சுட்டு இதெல்லாமாடா பேசி ஓட்டு கேட்பீங்கிற செங்கோட்டையே அப்படி ஆக்கிட்டாங்களா சார்? ஆமா, என் கூட வந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது என்ன சார் இது பேச்சு? வர்றவர் அவரே இப்படி காலி பண்ணிட்டு சார். இந்த கும்பல்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான கும்பல் சார். இது வந்து ஒரு நம்ம உண்மையில எனக்கு என்ன ஒரு இதுன்னா, விஜய்க்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு, அந்த பெர்சன்டேஜ் நம்ம எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாம் திருத்துற வேலைகளை நம்ம பார்க்கலாம். அது ஏன்னா அது ஏன்னா சொல்றேன்னா என் குடும்பத்துல இருந்து இருக்கு. நான் சொல்றேன் எல்லார் வீட்லயும் சில ரொம்ப படித்த பெண்கள் சார், அவங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேங்கிறாங்க. என்ன ஒரு காரணம் சொல்லுங்க? அதெல்லாம் கிடையாதுண்ணா, விஜய்க்கு தானே ஓட்டு போடுவேன் சார். என்னோட குழந்தைகளே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன வார்த்தை, விஜய் வந்து விஷயங்களை என்ன பண்றாரு பார்த்துட்டு இன்னைக்கு விஜயை பத்தி விஜய் பேசுறத பத்தி அவங்களே சிரிக்கிறாங்க. அது நடக்குது சார், அது நடக்குது. நிறைய மாறிட்டாங்க. இது வந்து இல்லன்னு மறுக்கவே முடியாது. அதாவது சும்மா சொல்லிக்கலாம், ஒரு ஃபேன் பேஸ்ல இருக்கிறவங்க வந்து சொல்லிக்கலாமே தவிர மத்த யாருமே வந்து இல்ல. சொல்ல போனா நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஈவன் சொல்ல போனா நம்மளுமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பரவாயில்ல இவன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம மூணாவது ஒரு கட்சியா வராரு, பரவாயில்ல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு நினைச்சிருந்த தவிர அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு சினிமா துறையில் நடிச்சவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு நமக்கு தெரியும். இப்ப கமல் சார் எடுத்தீங்கன்னா சினிமாலே மாற்றத்தை கொண்டு வந்தவர். அப்ப அவரை நம்பலாம், அவருக்கு ஏதோ ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னு வச்சு வருவாருன்னு சொல்லி. இவருக்கு ஒண்ணுமே கிடையாது நமக்கு தெரியும். ஆனா அது இப்போ டம்மி பீஸ் ஆக்கிட்டாரு. என்னோட இறுதி கேள்வி சார், கடைசி அவர் கேட்ட கேள்வி, இந்த கேள்வி வந்து அவர் விஜய் ஏன் கேட்டாரு, கீழே உள்ளவங்கலாம் யாருன்னு விஜய்க்கு தெரியும். ஆனா அந்த கேள்வி கேட்டுட்டு ஒரு விஷயத்த முடிச்சாரு. அதாவது மக்கள் விரும்புற இந்த விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்டாரு. எல்லாரும் அங்க போயிட்டு என்ன அண்ணன் சீமான் வேணும்னு சொல்ல போறாங்க, அல்லது என்ன எடப்பாடி சொல்ல போனா அது பொதுமக்கள் கூட்டம் கூட நிர்வாகிகள் கூட்டம். அவன் சொல்லிட்டாரு, சரி சொல்லது கூட பிரச்சனை இல்லப்பா, அது கூட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கதம். அப்ப 26 தேர்தல் நடத்த வேண்டாமா? அதாவது தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்குறோம், எதிர்கட்சி மட்டும் யாரும் டிசைட் பண்ணிக்க உங்களுக்குள்ள, தேர்தல் நடத்திக்கலாம். விஜய்க்கு எல்லாம் டைரக்டா அவர் சிஎம் ஆயிட்டார் அப்படிங்கிறது சார். அதான் சொல்றேன், இப்ப நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டம் போட்டு 1.5 லட்சம் பேர் வந்திருந்து இந்த முதலமைச்சர் வேணுமானா ஆமா தான் சொல்லுவாங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி போறாரு, அங்க ஒரு 1.5 லட்சம் பேர் நிக்கிறாங்க, ஆமா எடப்பாடி பழனிசாமி தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சீமான் போனாலும் சீமான் தான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உங்களை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து இல்ல இல்லங்க வேணாம், நீங்க சொல்ற மாதிரி சீமான் வேணும்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படை புரிதலே இல்ல சார் அவருக்கு. அதுதான் சார், டிஎம்கே டிவிகே டிஎம்கே முடிஞ்சு போச்சு கதம் சொல்லிட்டு இல்ல. இது வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியில ஒவ்வொருத்தருமே அவங்க போடுற விஷயம் என்னன்னா, அண்ணன் சொல்லிட்டாரு, இனிமே நம்ம வந்து அதுக்குண்டான வேலையை பார்க்கணும், 2 மாசம் எல்லாரும் வந்து தூங்காம வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். அதுலயுமே கூட சார், இப்ப நீங்க இது வந்து எங்க கரெக்டா அவங்கள எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னா, நீங்க பூத் கமிட்டி எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க பாருங்க, பூத் கமிட்டில திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், அவங்களோட துணை கட்சிகள் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. தாவேக்க நீங்க பார்க்கவே முடியாது சார். ஏன்னா அவங்களோட டேட்டாவே ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் சொல்றாங்க. அந்த ஒரு ஆள் ஒரு தம்பி வந்தானா, திமுக தம்பி வாப்பா டீ சாப்பிட்டு தோளை கைப்பட கூட்டி போயிருவாரு. இல்ல அதிமுக தம்பி வாழ பிரியாணி வாங்கி தரேன்னு கூட்டி போயிருவாரு. திமுக அதிமுகவே அந்த வேலையை பண்ணுவாங்க. அதே பண்ணுவா தம்பி அண்ணன் போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாமே, எல்லாம் ஒரே இதுதானே, ஒரே இது அப்படி நடக்கும். அப்படி இருக்கும்போது இவன் என்னன்னே தெரியாது, எதுக்கு அண்ணன் டீ சாப்பிட கூப்பிடாரு நம்மள, சாயந்தரம் திரும்ப கூட்டி வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல சார் பூத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, நீங்க 234 தொகுதியும் நிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் ஓட்டுக்கிறோம். விஜய், ஏன்னா விஜய் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா தொகுதிகளுக்கும் வரப்போறது இல்ல, எல்லா மாவட்டங்களுக்கும் வரப்போறது இல்ல சார். அவர் எல்லா மாவட்டங்களும் கூட வர முடியும், மாவட்ட தலைநகரத்தை கூட டச் பண்ற ஐடியா இல்ல. அவர் மிஞ்சி போனா ஒரு 4-5 இடத்துல 4-5 பாயிண்ட்ல பொதுக்கூட்டம் மாதிரி இதே மாதிரி பஸ்ல நின்று இதே செட்டப்ல எலெக்ஷன் பர்மிஷன் கேட்டு நம்ம நின்று பேசிட்டு போயிடலாம். அதை வந்து திரும்ப ரீல்ஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஷார்ட்ஸா கட் பண்ணி போட்டுங்க. இதுதான் அவரோட இதா இருக்கே தவிர, தேர்தல் அறிக்கைங்கிறதும் மேபி அதுக்கு ஒரு கூட்டம் போடுவாரு, 2 பேர் திட்டத்துக்கு போடுவாரு. கேண்டிடேட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் நடக்கவே நடக்காது. இந்த சேலத்துல பேசுனே ஒரு கேண்டிடேட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் நடக்காது நான் சொல்றேன். அதனாலதான் இப்ப சேலம் பார்த்திபன் எதுக்காக இவ்வளவு வேலை செய்யறாரு, அவர் நிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, அவர் வந்து நிக்கணும். அப்ப என்ன பண்றாரு, கடைசியா நான் விஜய் கூட போட்டோ எடுத்துறாதான் நாளைக்கு இதை போஸ்டாவது அடிச்சு ஒட்ட முடியும். திரும்ப விஜய் வந்து இந்த தொகுதியில் இருக்க வேட்பாளர் சேலம் பார்த்திபன் தெரியுமான்னு சொல்ல போறதே கிடையாது. அதனாலதான் அருண்டர் ஜெயமா ஓடி ஒரு வில்லிக்கிணத்தை கொடுக்குற, அண்ணன் என்ன என் போட்டோ எடுத்துருக்கேன், நானும் ஒரு கம்பு கொடுக்குறேன்னு அப்படின்னா அவர் வந்து திருச்செங்கோல நிக்கிறது அவர் பிளான்ல இருக்காரு. அப்ப அதெல்லாம் இனிமேல் விஜய சேலத்துல பார்க்கவே முடியாது. நீங்க எப்ப பார்க்கலாம், அடுத்து ஏதாவது படத்துல ஷூட்டிங் நடந்தா நீங்க பார்க்கலாம். சோ அதனால அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால இப்ப வேலூர்ல ஏன் கூப்பிடுறாங்கன்னா, வேலூர்ல இருக்க நிர்வாகிகள் அவருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும், நம்ம நின்னுக்கலாம். சோ இந்த காரணத்துக்காக விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் வரப்போறது இல்லை, எல்லா மாவட்டங்களுக்கும் வரப்போறது இல்லை, முடிந்த சில இடங்களுக்கு மட்டும் வருவார், ஒட்டுமொத்தமா ஏதாவது பேசிட்டு கிளம்பி போயிடுவார். அதான் அவரோட நோக்கம். கண்டிப்பா சார், மிக்க நன்றி சார், உங்க நேரத்தை கருத்து.